வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய கொலை உதிர்காலம் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜன்னலுக்கு வெளியே இருட்டில் தூரத்தில் வெகு தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது. கணேஷுக்கு சேகர், நான் உங்களை வெறுக்கிறேன் என்றது டென்ட் சினிமா அறையின் சுவரில் மாடர்ன் ஆர்ட் சித்திரத்தில் பழுப்பாக ஏதோ ஒரு திட்டின் நடுவே கரு இரத்த கட்டிகள் எக்டோபிளாசம் போல மிதந்து கொண்டிருந்தன. வசந்த் அதை வெறுப்புடன் பார்த்து ஆர்ட் வித் கேபிட்டல் எஃப் என்றான். சீரியஸாகவே ராத்திரி அங்க போகணுங்கிறீங்களா? ஏன் பயமா? பயமா? எனக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பயம்தான். அறியாமைதான் பயம். ராத்திரி 9:30 மணிக்கு பிலாசபியா? பாஸ், நாம இங்க வந்தது பேய் பிசாசு ஆராய்ச்சிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வாரிசு பத்திரத்தை விசாரிக்கணும்னு தானே வந்தோம். கணேஷ் கவனமின்றி, வசந்த், உனக்கும் கேட்டதில்ல? என்ன? சிரிப்பு குரல் எனக்கு சாயங்காலம் மரத்தடியில கேட்டது. ஆட, அப்போ நிஜமாவே பேய் இருக்கா? மரத்தடியில சிரிச்சுக்கிட்டு குடியும் குட்டி சாத்தானுமா? வசந்த், நீ டவுன்ல விசாரிச்சியா சாயங்காலம்? டவுன் என்ன டவுன்? நெப்பூர் ஏறக்குறைய வில்லேஜ் மாதிரி தான். இருக்கட்டும், என்ன விசாரிச்ச? என்ன சொல்றாங்க? அந்த ஆள் வியாசர் சொன்ன மாதிரி தான். பண்ணையில ஒரு பயல 2 வருஷம் முன்னாடி திடீர்னு காணோமாம். கணேஷ் மௌனமாக இருக்க வசந்த் தொடர்ந்து, அந்த அரச மரத்துல ஒரு பிசாசு 2 வருஷத்துக்கு ஒரு முறை வருமாம். கண்ணால பாத்திருக்கேன்னு 10-15 ஜனங்கள் சத்தியம் பண்றாங்க. பெண் பிசாசாம், எல்லாம் முருடா. அப்போ பாத்துடலாமே. எதுக்கு பார்க்கணும்? வேற வேலை இல்ல? அந்த பொண்ணு செஞ்சிருக்கும்னு நீ நம்புறையா? எந்த பொண்ணு மிஸ்டர் கணேஷ் என்று கணேஷின் காதருகில் மிக சமீபத்தில் கேட்க தூக்கி வாரி போட்டது. லீனா நடுநிசி நிறத்தில் அங்கங்கே ஜரிகை போட்ட சாரி அணிந்திருந்தாள். சின்ன பொட்டு. ஹலோ லீனா, நீங்களா என்றான் வசந்த். என்ன வரல? மார்பின் குறுக்கே சாரியின் சன்னம். வெட்டிக்கிட்டேன், பென்சில் சீவர போது. பேண்டேட் இருக்குமா? அவள் நீட்டிய விரலில் இருந்து ஒரு இரத்த முத்து புதிதாக பிறந்து வழிந்து இன்னும் கொஞ்சம் ரத்தம் சேர காத்திருந்து சொட் என்று தரையில் விழுந்தது. வசந்தன் கை குட்டையை எடுத்து அவள் விரலில் சுற்றினான். அடங்காமல் கை குட்டையும் நிறம் மாற, இறுக்கிக்கட்டு என்றான் கணேஷ். அதற்குள் 1, 2, 3 என்று பல சொட்டுகள் சிந்திவிட லீனா அது தன் உடல் எதுவும் சம்பந்தப்படாத விஷயம் போல பார்த்து கொண்டிருந்தாள். வசந்த் கை குட்டையை இருக்க கட்ட படுக்கையில் உட்கார்ந்தாள். ரத்தம் என்ன அழகான நிறம் பாத்தீங்களா? சிவப்பு கூட இல்ல, சிவப்புல கொஞ்சம் கருப்பு, லேசா நீலம் கலந்து. வசந்த் கட்டுவதை முடித்து, தேர், சரியா போயிடும் என்றான். அவள் கீழே சிந்தியிருந்த இரத்த சொட்டை தன் இடது கை விரலால் தொட்டு வசந்தின் மேல் சுண்ட அவன் சட்டையில் சின்ன ஊசிகள் பட்டன. சாப்பிட்டாச்சா என்றாள். சாப்பிட்டாச்சு. நான் கூட சாப்பிட்டாச்சு என்று அவர்களை கடந்து பால்கனி பக்கம் சென்றாள். குட் நைட், நல்லா தூங்குங்க என்று அறைக்கு வெளியே சென்றாள். வசந்த் சட்டையை பார்த்து கொண்டு ச என்றான். விளையாட்டு புத்தி, நல்ல ஷர்ட் கெட்டு போச்சு. கணேஷ் கீழே சிந்தி இருந்த அந்த துளிகளை பார்த்து கொண்டே, இந்த பெண் பேசுற செய்யற விஷயங்கள்ல இருந்து என்ன தெரியுது உனக்கு? ஒண்ணு பாசாங்கு செய்யறது, இல்ல இது அறக்ராக்கு. எனக்கு இந்த பெண்ணை பத்தி ஒரு விதத்துல கவலையா இருக்கு, ஏன்னு சொல்ல தெரியல. கணேஷ் அறை வாசலுக்கு வந்தான். அவர்கள் அறை முதல் மாடியில் இருந்தது. அங்கிருந்து திறந்திருந்த கதவு வழியாக 2வது மாடிக்கு செல்லும் மரப்படிகள் தெரிந்தன. மரப்படியின் முடிவில் மாடி அறையும் தெரிந்தது. சட்டென்று அந்த அறை விளக்கு எரிந்தது. மாடியில் யார் இருக்கிறார்கள்? இந்த பெண்தான் அங்கே சென்றிருக்க வேண்டும். மாடியில் பேச்சு குரல் கேட்டது. வசந்த் என்று கூப்பிட்டான்.
அவன் வந்து என்ன என்றான். ஷ், கேளு. பேச்சு குரல் மட்டும் இல்லை, குரல்கள். 40 பேர்கள் இருக்கிறார்களா என்ன? மகா நாட்டில் இடைவேளை விட்டாற்போல பல பல கசகசவென்று மெலிதான அடித்தளத்தில் கேட்டன குரல்கள். பார்ட்டி நடக்கிறா போல இல்ல என்றான் வசந்த். ஒரே ஒரு விளக்கிலா, வெளிச்சம் இல்லையே. கேண்டில் லைட் பார்ட்டியா? வா பார்க்கலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னால வரேன். கணேஷ் மெதுவாக மாடிப்படிகளில் ஏறி செல்ல அவன் பின் வசந்த் தயங்கி வர, பேச்சு குரல் அருகே அருகே கேட்டாலும் என்ன பேசுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்பதும் தெரியாமல் பொதுவாக ஒரு கசமுச. கதவு சற்று திறந்து ஒரே ஒரு வெளிச்ச விளிம்பு தெரிந்தது. கணேஷ் கதவை திறந்து சட்டென்று உள்ளே நுழைந்து ஹலோ நான் என்று ஆரம்பித்தவன் திடுக்கிட்டு நின்றான். அறையில் ஒருவரும் இல்லை. காலி, மௌனம். அந்த பேச்சு குரல் சட்டென்று நின்று போயிருந்தது. வசந்தும் ஆச்சரியத்தில் நின்று விட்டான். தட்டுமுட்டு சாமான்கள் அங்கும் இங்கும் சிதறி இருக்க, சமீபத்தில் எவரும் இங்கு வந்திருந்ததாக தெரியவில்லை. எங்கும் தூசி. எப்பொழுதோ மகத்தான அறையாக இருந்திருக்க வேண்டும். சுவரில் பெரிய படங்கள் மாட்டியிருக்க, நிலை கண்ணாடியில் ரசம் போன கணேஷ். வாங்க பஸ், போயிடலாம். பேச்சு குரல் கேட்டதில்ல வசந்த். ஆமா, எங்க அவங்கெல்லாம்? போயிடலாம் வாங்க, ரூமுக்கு போய் யோசிக்கலாம். இரு வசந்த். கணேஷ் மெதுவாக அந்த அறையில் நடந்தான். ஒரு பல்பு 25 வாட் சோகையுடன் எரிந்து கொண்டிருக்க, சான்ஸே இல்ல, இங்க ஒருத்தரும் வந்திருக்க முடியாது. பின்ன அந்த சப்தம் டெண்டு கொட்டகையா? இல்ல வசந்த், வேற ஏதோ. வேற ஏதோன்னா எனக்கு சொல்ல தெரியல. என்ன இது திடீர்னு இருட்டு என்று பதைத்தான் வசந்த். சட்டென்று அறையில் இருந்த பல்பு அணைந்தது. மெலிதாக, மிக மெலிதாக, மிக மிக தூரத்தில் மத்தியானம் கேட்ட அந்த சிரிப்பொலி மறுபடி கேட்டது. என்னடா அது எழவா போச்சு? கணேஷ். வசந்த், வா போகலாம். இனிமே இந்த அறையில இருக்க வேணாம். ஒண்ணுமே புரியல. வா போயிரலாம். குத்து மதிப்பாக கதவு இருந்த பக்கம் நடந்து முட்டி மோதிக்கொண்டு மாடிப்படி இறங்கி முதல் மாடியில் அவர்களுடைய அறைக்கு ஓடியே வந்துவிட்டார்கள். வசந்த் கதவை இறுக்கி சாத்தினான். ஜன்னல்களை மூடி கொக்கி போட்டான். அப்பா, நமக்கு தாங்காது பாஸ். அதிகாலையிலேயே கிளம்பி போயிடலாம். இப்பவே கூட. இரு, யோசி வசந்த். இவ்வளோ சீக்கிரத்துல விட்டுறதா? பாஸ், இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குது. இந்த இடத்த விட்டு போயிடுறது தான் உத்தமம்னு எனக்கு படுது. 40 பேர் பெருசா பார்ட்டி நடத்துறாங்கன்னு மேல போனா ஒரு ஈ இல்ல. என்னது இது? எப்படி சாத்தியம்? இரு வசந்த், லெட் மீ திங்க். கணேஷ் கட்டிலில் உட்கார்ந்து மண்டையை பிடித்து கொண்டு யோசித்தான். வசந்த் மௌனமாக உலாவினான். நானும் எத்தனையோ பேய் பிசாசெல்லாம் பத்தி படிச்சிருக்கேன், பார்த்ததில்ல. நிச்சயம் இந்த வீட்டுல ஏதோ ஜிங்ஸ் இருக்குது. சாயங்காலம் குமாரவியாசன் சொன்ன போதே அவர் சிரிச்சுட்டே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஆளையே சரியா கவனிச்சீங்களா பாஸ்? எனக்கு என்னவோ அந்த ஆளுக்கு கால் தரையில பாவலைன்னு சந்தேகம். சில்லி, எனக்கு அந்த ஆசாமி தான் ஒரு விதத்துல எல்லாத்துக்கும் காரணம்னு சந்தேகம் வர்றது. என்ன உளறீங்க? மாடியில 40 பேர் பேச்சு குரல் கேக்குது. பட்டுன்னு திடீர்னு விளக்கு அணையிறது, தூரத்துல சிரிக்கிற சப்தம் கேக்குது. இதெல்லாம் அமானுஷ்யமான பேய் பிசாசு விவகாரம்னு சொல்றியா? பின்ன யோசிச்சு பாரு. இதெல்லாம் சாதாரணமா நவீன விஞ்ஞான சாதனங்களை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதா? எதுக்கு அப்படி நம்ம பயங்காட்டுறதுல என்ன லாபம் அவருக்கு? இதெல்லாம் அந்த பெண்ணை பைத்தியமா அடிக்கிறதுக்கு உத்திகளா இருக்கலாம் இல்லையா? அது எதுக்கு? அந்த வில்ல பத்தி என்ன சொன்னார்? பிரிக்க முடியாத சொத்துன்னு. ஒருவேளை இந்த பொண்ணு நேர் வாரிசு இல்லாம கல்யாணம் செய்துக்காம இறந்து போயிட்டா அந்த சொத்து அவர் குடும்பத்துக்கு வந்து சேருமோ என்னவோ? உயிலை பார்த்தா தெரிஞ்சிடுமே. ஆனா அப்படி அவர் குசிதம் இருந்தா 2 வருஷத்துக்கு முந்தி இந்த பொண்ணு யாரையோ கழுத்தை நெரிச்சு கொன்ன போது உடனே காட்டி கொடுத்திருக்கலாமே. எதுக்காக மூடி மறைச்சாராம்? கணேஷ் சிரித்து, அவர் சொன்னது எல்லாம் நீ நம்பிட்டியா? கிராமத்துல கூட பேசிக்கிறாங்களே. கிராமத்துல வதந்தியை இவரே கிளப்பி இருக்கலாம். ரொம்ப சுத்தி வளைச்சு என்னத்தை சாதிக்க விரும்புறார்? படிப்படியா அவளை
உதைக்குது வசந்த். நீ என்ன பண்ற? நேரா அந்த மாடி ரூமுக்கு போய் மறைச்சு வச்ச ஏதாவது ஒயர் ஸ்பீக்கர் இருக்கான்னு பாரு. இப்பவா என்றான் வசந்த். காலையில பாரு. காலையில நாம ஊருக்கு போறோம். இல்ல, இன்னும் 2 நாள் இருந்துட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்காம கிளம்ப போறதில்ல. பாஸ், சென்னையில ஏகப்பட்ட வேலை இருக்கு. வசந்த், எனக்குள்ள ஒரு உணர்வு உறுத்துறது. இந்த பெண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு. 50 வயசுக்கு சாயம் அடிச்சுக்கிட்டு தொள தொளன்னு காப்பு போட்டுக்கிற ஆசாமி. அதான் குமாரவியாசன். கண்ல கொஞ்சூண்டு மை கவனிச்சிங்களா? ஒரு மாதிரி ஆசாமிதான். அதை விட எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அமானுஷ்யமா நடக்கிற சமாச்சாரங்கள், பேய் பிசாசு இதெல்லாம் அர்த்தம் இல்லாத கற்பனைன்னு தான் அபிப்பிராயம். இன்னைக்கு நாம கேட்ட அந்த சிரிப்புல எனக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டு முதல் தடவையா பயந்துட்டேன். அது என்னன்னு தெரியாத அறியாமையில தானே பயம். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பயம் போயிடும். அப்புறம் நாம விலகி போயிடலாம். நாளைக்கு விடிஞ்சதும் உடனே அந்த மாடி அறையை பார்த்துட்டு வந்துரு. என்ன? குட் நைட். உன் அறைக்கு போய் படுத்துரு. வசந்த், வேண்டாம் பாஸ், இங்கேயே ஒரு பெட்ஷீட் விரிச்சு தரையில படுத்துக்கிறேன். எனக்கு துணை வேண்டாம் வசந்த். எனக்கு வேணுமே. கணேஷ் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். தூரத்தில் கருநீல ஈரத்தில் பொய்கையில் பொய் நிலா மிதந்தது. அந்த அரச மரத்தில் பற்பல கிளைகள் தலை விரித்திருந்தன. விளிம்புகளில் சின்ன சின்னதாக வெள்ளி தெரிந்தது. டென்ட் சினிமா இப்போது டூயட் பாடிக்கொண்டிருந்தது. யாரோ விளையாடுகிறார்கள். ஆம், எல்லாம் விளையாட்டுத்தான். எனக்கு எப்பவுமே இதில் நம்பிக்கை கிடையாது. விஞ்ஞான ரீதியில் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த சிரிப்புக்கு, மாடியில் கேட்ட அந்த பேச்சு குரலுக்கு. மனப்பிரமை அல்ல, சத்தியமாக வசந்தும் கேட்டிருக்கிறான். வசந்த் படுக்கையை விரித்தான். பாஸ், உங்ககிட்ட காம்போஸ் இருக்குமா? இல்ல கார்டினால் மாதிரி ஸ்ட்ராங்கா ஏதாவது? தூக்கம் வராது போல இருக்கு. படுக்கைய என் ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு வரப்போது மறுபடியும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டது. சரிதான், நிச்சயம் அது ஒரு மாதிரி சப்தம் பாஸ். சில சமயம் வீட்டுக்கு வெளியே இருந்து வர மாதிரியும் இருக்குது. சில சமயம் நம்ம பேக்கெட்டுக்குள்ள இருந்தே கேட்குற மாதிரி இருக்குது. காலையில பாத்திரலாம். ராத்திரி மரம் பக்கம் போற ஐடியாவை விட்டுட்டீங்களா? ஆமாம். பயந்துட்டீங்களா? நீங்க கூடவா? குழம்பிட்ட. பயம் இல்ல. ஏதோ நான் ஒருத்தந்தான் பயந்துகிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட நீங்களும். ஏய், பயம் இல்லைடான்னா இப்ப என்கிட்ட பெட் கட்டு. தனியா அந்த மரம் வரைக்கும் நடந்து போறேன். 100 ரூபாய் பெட்டு. வேண்டாம் பாஸ், காலையில பாத்துக்கலாம். போனால்தான் என்ன என்று தோன்றியது கணேஷுக்கு. சுத்தமாக இதில் எதுவும் நம்பிக்கை இல்லாதவன் எதற்காக இருட்டுக்கு பயப்பட வேண்டும்? பாஸ், என்னது என்ற கலவரத்துடன் வசந்த் கேட்க, கணேஷ் தன் பெட்டியில் இருந்து ஒரு ஸ்வெட்டரை எடுத்து அணிந்து கொண்டான். டார்ச் லைட்டை எடுத்து கொண்டான். அறையை சுற்றிலும் பார்த்து தேடி கடைசியில் சுவரில் தொங்கின டென்னிஸ் பேட் ஒன்றை எடுத்து கொண்டான். நீ வரையோ வரலையோ, நான் போய் பார்க்க போறேன். ஐயோ, என்னது பாஸ், விபரீதம் வேண்டாம். விஷ பரீட்சை. ச்சே, நான் போறேன். என்னை இங்க தனியா பங்களாக்குள்ள விட்டுட்டு போறீங்களே. என் பின்னாடி வா. என்னடா அது, இருதலை கொல்லி ஆயிடுச்சு. பேசாம மெட்ராஸ்லயே இருந்திருக்கலாம். இந்நேரத்துக்கு ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் 3ஆம் தடவை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இருங்க, நானும் வரேன். என்னால தனியா படுக்க முடியாது. ஏற்கனவே பிளட் பிரஷர் 200 சொச்சத்துக்கு எகிரி இருக்குது. தாயே பகவதி, கருமாரி, சம்பகலட்சுமி, ஜோதிலட்சுமி, காப்பாத்து. இருவரும் மெல்ல நடந்து மறுபடி அந்த அரச மரத்தை நெருங்கினார்கள். நிலா துல்லியமாக இருந்தது. மரத்தின் கிளைகளுக்கு இடையில் விளையாடி தரையில் புலித்தோல் விரித்திருந்தது. அந்த இருட்டு பொந்துகள் சிறிய பெரிய வாய்கள் போல தோன்றின கணேஷுக்கு. அத்தனையும் அவனை வா என்று கூப்பிட்டன. கொஞ்சம் இருங்க. கணேஷ் நடக்க ஆரம்பிக்க, கொஞ்சம் இருங்க என்று குரல் கேட்க திரும்பி பார்த்தான். வசந்த் கழுத்தில் மப்ளரை சுற்றி கொண்டு டார்ச் விளக்கை ஏற்றி அணைத்து கொண்டு மூக்கை உறிஞ்சிக் கொண்டு, எதுக்காக இந்த விஷ பரீட்சை? உங்களை தனியா போக விடுறதுக்கு கவலையா இருக்கு. ஒரு விசுவாசத்துக்காகத்தான் நான் வரேன் என்றான். நீ வரலைன்னா நான் தனியா போவேன் என்றான் கணேஷ். சரிதான், உனக்கு பயமான்னு இது வரைக்கும் நீங்க 8 தவா கேட்டாச்சு. இதில் இருந்தே தெரியுதே பயம் உங்களுக்கும் தான்னு. பயம்னா நடுராத்திரியில தனியா கிளம்புவனா வசந்த்? கிளம்பியாச்சு. பூண்டு இருக்கா? பூண்டு ஒரு பருப்பு பைக்குள்ள வச்சுக்கிட்டா
மோகினி பிசாசு அண்டாதுன்னு ஒரு நாயர் சொன்னா. அண்டட்டுமே, பாத்திரலாமே. இருவரும் தோட்டத்தில் நடந்து செல்ல டார்ச் வெளிச்ச வட்டம் ஒரு விஸ்வாச நாய் போல் முன்னால் சென்றது. பாஸ், ஒண்ணு கவனிச்சீங்களா? என்ன? நாம நடக்கிறோமில்ல, நடந்து 3-4 செகண்டுக்கு அப்புறம்தான் காலடி ஓசை கேக்குது. கற்பனையை பறக்க விடாத வசந்த், பேசாம வா. பின்னால வேற யாராவது வர்றாங்களா பாத்துருங்களேன். ஏன், நீ பாரு. வசந்த் பார்க்கவில்லை, தயங்கினான். என்னமோ அந்த சூழ்நிலையின் அடிநாதத்தில் தப்பு இருந்தது. அரச மரம் இருட்டில் வேறு மாதிரி இருக்க, மெலிதான காற்று இலைகளின் ஊடே விளையாட மரம் சற்று சலித்து கொண்டது. ஏதோ 5 கொர்க்கி என்றது. அத்தனை பெரிய மரத்துக்கு ஒரு சின்ன மூச்சு போல, பிராணன் போல, உயிர்ப்பு போல காற்று சஞ்சலித்தது. இலைகளும் நிலாவும் தரையில் எழுதியிருந்த கோலங்களில் சில வடிவங்கள் கணேஷை படுத்தின. ச, நினைப்பதை நிறுத்து. வசந்தின் டார்ச் சற்று மக்கர் செய்ய அதை அடித்து அடித்து திருகினான். அணைந்தே போயிற்று. இருப்பினும் அதிக இருட்டில்லை. எதிரே மேடு பள்ளங்கள் தூரத்து வானம் வரை நிலவில் நனைந்திருந்தன. பேசாம ரூம்ல போய் படுத்திருக்கலாம். கவனி. இருவரும் காதை தீட்ட அந்த மௌனத்தின் மௌனத்தில் சற்றே உயிர்க்கும் சலனங்களில் எங்கோ ஒரு தவளை குரல், பிரிதோரிடத்தில் ஆந்தை குரல் என்று பொதுவான ராத்திரி சப்தங்கள் அத்தனையும் ரத்து செய்து விட்ட அந்த சின்ன மௌன கிணற்றின் உள்ளே இருந்து மறுபடி அந்த சிரிப்பொலி கேட்டது. டென்ட் சினிமா எப்போதோ முடிந்து விட்டிருக்க வேண்டும். இது வேறு விதமான சப்தம். ஆண் சிரிப்பு, பழக்கம் இல்லாத அமானுஷ்யமான சிரிப்பு. ஓரத்தில் அடே பைத்தியங்களா, முட்டாள்களா என்று கொஞ்சம் ஏளனத்தை தொட்டு கொண்ட சிரிப்பு. எங்கிருந்து வருகிறது? தூரத்து பாறை குன்றின் பின்னால் இருந்தா, அல்லது கணேஷின் காதுக்குள்ளேயேவா? சிரிப்பு முடிந்ததும் குரல்கள். வாங்க என்ற வயதான குரல், சன்னமான குரல். யாரை, என்னையா என்றான் வசந்த் தீனமாக. ஐயா வாங்க. எங்க வர்றது என்று நடுங்கினான் வசந்த். அதற்கு பதில் சொல்வது போல் இல்லாமல் வேறு எங்கோ நிகழும் உரையாடலின் பகுதி போல்தான் இருந்தது. அந்த வாங்க, ஐயா வாங்க என்பதெல்லாம். உமது தாய் புத்திரவதி, அவள் புத்திரவதி அல்ல என்று மறுத்துவிடும், பார்க்கலாம். யாரு, யாரது, யார் நீ? பாஸ் வாங்க பிச்சுக்கலாம், பிசாசு உளருது. இரு வசந்த், என்ன ஆறுது பார்க்கலாம். புத்திரவதி வித் வஜன கோலாகலன். இப்போது மற்றொரு குரல் கேட்டது. 10-12 வயசு பெண் பிள்ளை குரல் போல. தாத்தாவும் பேத்தியுமா என்றான் வசந்த். அந்த விசித்திர சம்பாஷணை இவர்கள் இருப்பதை பற்றி சற்றும் கவலையே படாமல் தன்னிச்சையாக நிகழ்வது போல தோன்றியது. வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளாயிருப்பினும் எதை பற்றி, யார் எங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குழப்பமாக இருந்தது. காலில்லாத முடவன் கடலை தாண்டுவானோ? மண் பூனையும் எலியை பிடிக்குமோ? எந்த பூனை எந்த எலியை பிடிச்சாலும் இனிமே தாங்காது, வாங்க போயிரலாம். கணேஷ் பதட்டத்துடன், அங்க பாரா டேய் என்றான். அந்த காட்சி 2 பேரையும் நிச்சயம் ஸ்தம்பித்து ரிவிட் அடித்தது போல் நிறுத்திவிட்டது. அவர்கள் நின்று கொண்டிருந்தது அரச மரத்துக்கு சற்று தூரத்தில். மரத்தின் மடியில் இருந்த மண்டபம் இருட்டில் இருந்ததால் அதன் வெளி வடிவங்கள் தெரிந்தன. மண்டபத்தின் வயிற்றில் இருந்த வெல்வெட் இருட்டு பந்தில் வெளிச்சம் ஏற்பட்டது போல் தெரிய, சாம்பல் நிறத்தில் ஒரு மெலிய வடிவம் பிசிராக தெரிந்தது. அதன் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க அது என்ன என்பது சற்று நேரத்தில் புரிந்தது. ஒரு பெண். முகம், உடம்பு, உடையெல்லாம் சாம்பல் நிறம். கரிய நீல உதடுகள். புடவை அணிந்து இடுப்பில் கொடி போல ஏதோ சுற்றி இருந்தாள். மூக்கில் அணிந்திருந்த பெரிய நகை, நெற்றி பொட்டு எல்லாமே சாம்பல் நிறத்தின் பலவித வேறுபாடுகளில் தான் இருந்தன. மண்டபத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு மௌனமாக அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள். வசந்த் கணேஷுடன் ஒட்டி கொண்டான். கணேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. தான் பார்க்கிறது கனவா என்கிற சந்தேகத்தில் கிள்ளி பார்த்து கொண்டான். வலிக்கவில்லை. ஆ, கிள்றது கிள்றது என்றான் வசந்த். ஏய், நான் தாண்டா கிள்ன என்றான் கணேஷ். இந்த சப்தங்கள் எல்லாம்
அந்த அதற்கு கேட்டதாக தெரியவில்லை. சற்று நேரம் அழுதுவிட்டு எழுந்தது. அவர்களை நோக்கி நடந்தது. கணேஷ் பின்வாங்கினான். பாஸ், நம்ம நோக்கி வர்றது, ரத்தம் செத்து கிடக்குது, நம்ம உறிஞ்சறதுக்கு தான் வர்றது, ஓடலாம் ஓடலாம் என்று தீர்மானித்து விட்டாலும் ஓட முடியாமல் அந்த காட்சியில் ஒரு வசீகரமும் இருந்தது. அது அவர்கள் அருகே வர வர அந்த பெண்ணின் முகம் சற்று தெளிவானது போல் இருந்தது. பார்த்த மூஞ்சி என்றான் வசந்த். லீனா, அந்த பெண் லீனாவை போல்தான் இருந்தாள். இப்போது அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வாய் மட்டும் அப் 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 என்று அசைய ஏதோ சொல்ல விரும்பினாள். கண்களில் சாம்பல் நிற கண்ணீர். அந்த பெண் மெல்ல உயர்ந்தாள். தரை மட்டத்தில் இருந்து மெதுவாக எழ ஆரம்பித்தாள். உயர்ந்து மிதந்து அந்த மரத்தின் கிளைகளின் ஊடே தெரியும் நிலா வெளிச்சத்துடன் சேர்ந்து கொள்வதற்கு முன் உயீ என்று 1000 ஸ்லேட்டுகளில் 1000 ஆணிகள் கிழிப்பது போல அலறல். அரச மரத்தில் ராத்திரி உறங்க வந்திருந்த அத்தனை பறவைகளும் ஒரே சமயத்தில் 1000 பயக்குரல்கள் கீச் கீச்சென்று ரகளை ஒலியால் எழுப்பி அத்தனையும் ஒரே சமயத்தில் சிறகடித்து பறக்க கணேஷும் வசந்தும் பங்களாவை நோக்கி ஓடினார்கள். குட் மார்னிங். இனிமையான குரல் எழுப்ப கணேஷ் எழுந்தான். தன் கை கடிகாரத்தை பார்த்தான். 7:30. நிமிர்ந்தான். லீனா புன்னகையுடன் புதுசாக குளித்துவிட்டு வாசனையாக கையில் ட்ரேயில் காஃபி கோப்பைகள் ஜாடி. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டீங்க? அந்த வட்ட முகம் நேற்று பார்த்த இரவில் பார்த்த அதே முகம்தான். மை காட், எப்படி சாத்தியம் இது? ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருந்தேன். லேட்டாக தான் தூங்க போனேன். படிச்சிங்களா? இல்லை. இந்தவங்க காஃபி. அவள் அருகில் வர இவள்தான். ஆனால் அந்த வடிவம் சற்று உயர குறைவாக இருந்ததோ? என்னது என்னது வசந்த் அறையில படுத்திருக்காரு. வசந்த், வசந்த், எழுந்திருங்க என்று லீனா அவனை குலுக்கினாள். திடுக்கிட்டு எழுந்தவன், என்ன உற்று, என்ன உற்று என்று லீனாவை சேவித்தான். ஹோஹோ என்று அவள் சிரித்தாள். வசந்த், முழிச்சுக்கடா. வசந்த் எழுந்து சுதாரித்து அசடு வழிய, நீயா என்றான். கெட்ட கனா ஏதாவது கண்டீங்களா? லீனா, நீ நேத்து ராத்திரி எங்க படுத்திருந்த? ஏன் ரூம்ல தான். ஏன்? அதெல்லாம் அப்புறம் விசாரிக்கலாம் என்றான் கணேஷ். நீ எழுந்து முகம் கழுவிக்க முதல்ல. என்ன வசந்த், என்னை ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உனக்கு ரெட்டை யாராவது இருந்தாங்களா? புரியல. ட்வின், ரெட்டை சகோதரி கிடையாது. நான் அப்பாவுக்கு ஒரே பெண். நோ பிரதர் அண்ட் சிஸ்டர். அதான் எனக்கே சொத்து பூரா வந்துருச்சு. பின்ன எப்படி? என்ன எப்படி? அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டது புரியாமல், லீனா, சித்தப்பா உங்களை பார்க்கணும்னார், ஊருக்கு போறார் இல்ல. நீ போ லீனா, நாங்க வரோம். பாய் கணேஷ், பாய் வசந்த். பாட்ல காஃபி இருக்குது, சீக்கிரமா சாப்பிடுங்க, ஆறி போயிடும். லீனா என்றான் வசந்த். என்ன என்று திரும்பினாள். புத்திரவதி வித்வஜன கோலாகலன். அவள் வியப்பில், என்ன சொல்றீங்க என்றாள். ஒண்ணுமில்ல, நீ போமா என்றான் கணேஷ். வசந்த் மெல்ல சிகரெட் பற்ற வைத்தான். காஃபியை திறந்து பாருங்க, ரத்தமா இருக்க போறது. கணேஷ் எழுந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். அரச மரம் அங்கேதான் இருந்தது. சூரிய வெளிச்சத்தில் பளீர் என்று நேற்று ராத்திரியின் அத்தனை ரகசியங்களும் இறந்து போய் வானத்தின் அபார கோபால்ட் நீல பின்னணியில் பிசாசாவது ஒன்றாவது எல்லாம் நான்சென்ஸ் என்றது காலை. வசந்த், இங்க வா, உட்கார். நேத்திக்கு நீ என்ன பார்த்த சொல்லு. நீங்களும் தானே பாஸ் பார்த்தீங்க. எதுக்கு ஒப்பிட்டு பார்த்துடலாம். நேத்திக்கு பார்த்ததுமே அதை நீ என்னன்னு வர்ணிப்ப? ஒரே ஒரு கச்சிதமான வார்த்தை, பிசாசு. அப்படின்னா பிசாசுகள்ல நம்பிக்கை இருக்கா உனக்கு? முன்பு இல்ல, இப்ப இருக்க உங்களுக்கு? தற்காலிகமா, வேறு இதுக்கு அறிவு பூர்வமா காரணம் ஏதும் தெரியற வரைக்கும். வசந்த், அந்த பெண் எப்படி லீனா மாதிரி இருக்க முடியும்? முதல் ஆச்சரியம். எப்படி அதிசயமா புகை மாதிரி மேலே ஏறி மறைய முடியும்? 2வது ஆச்சரியம். பாஸ், ஒண்ணு கவனிச்சிங்களா? கொஞ்சம் சின்னதா இருந்தது அது. ஆமாம், மனித சைஸ்ல இல்லை.
குட்டிச்சாத்தானா? ஆனா கிக்கி பிக்கின்னு சிரிக்கலையே, பேச்சே வரலையே. ஆனா அந்த சத்தம், சுத்தமா பேண்ட்லயும் ஒண்ணுக்கு போயிட்டேன். புரியல வசந்த். ஒரு கன் கிடைக்குமா? துப்பாக்கி? இந்த கிராமத்திலயா? எதுக்கு? குமாரவியாசன் கிட்ட இருக்கான்னு கேட்கலாம். அதை இன்னைக்கு ராத்திரி சுட்டு பார்க்கணும். காமகேன், இன்னி ராத்திரியா? இன்னி ராத்திரியும் போறதா உத்தேசமா? பாஸ், ஹாவ் அ ஹார்ட். ஏற்கனவே தளர்ந்து போயிருக்க. முழங்காலுக்கு கீழே பஞ்சு. பட்ட பகல்லையே பயம் ஆயிடுச்சு. பாத்ரூம் போகணும், துணிக்கு வரீங்களா? அது என்னன்னு தெரியற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக போறதில்ல. நான் போக போறேன். எனக்கு ஒண்ணும் அதுகிட்ட ஆட்டோகிராஃப் வேண்டாம். ஏன் பாஸ், பேய் பிசாசு எல்லாம் புளிய மரத்துல தானே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது எப்படி அரச மரத்துல? அது என்ன வசந்த், கிராமத்துல சொன்னாங்களே, அதுக்கு என்ன வருத்தமோ குறையோ, அல்பாயுசா பிராணனை விட்ட கேஸோ. ஆமா, எப்படி அது லீனா மாதிரி இருக்க முடியும்? அதான் உதைக்குது. உடைகளை பார்த்தீங்கல்ல, 1937 மாதிரி இருந்ததில்ல. ஏது எப்படியோ, நான் அம்பே. அதான் ஒரு தடவை பார்த்தாச்சே, திருப்பி திருப்பி என்ன? வாங்க சார், இனிமே வர்றப்போ கொஞ்சம் சத்தம் பண்ணிக்கிட்டு வாங்க. என்னவோ ஏதோன்னு பயந்துக்கிறோம். குமாரவியாசன், என்ன ஆச்சு மிஸ்டர் கணேஷ்? விவரமா சொல்றேன். குமாரவியாசன் குளித்திருந்தார். மெலிதாக அவர் நெற்றியில் திருநீரு தெரிந்தது. காதருகில் ஒரு பூவும் தென்பட்டது. சமீபத்தில் பூஜை செய்தவர் போலும். கணேஷ், உங்களை என் ரூமுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்த. ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு உண்டான எல்லா காகிதங்களையும் தயார் செய்து வச்சிருக்க. ஒரு முறை. வசந்த், சார், குமார், நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை சுத்தி ஏதோ இருக்குதுங்க. அதுவும் அரச மரத்தடியில. என்ன ஆச்சு மிஸ்டர் கணேஷ் என்றார். கணேஷ் அவரை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தான். நேற்று ராத்திரி மரத்தடியில ஒரு விதமான அபாரிஷன் மாதிரி தெரிஞ்சது. அந்த சப்தம் கேட்டது உங்களுக்கு? இல்லையே. என்ன மாதிரி அபாரிஷன்? ஒரு பெண், லீனா மாதிரி இருந்தது. புகை வடிவம். சரிதான், மறுபடி வந்தாச்சா? யாரு? அவதான். அவதான்னா யாரு? நிஜமா பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். அப்ப கிராமத்துல சொன்னதெல்லாம் நிஜமா? அப்படித்தான் தோணுது. லீனா எங்க? லீனாவை கூப்பிடுங்க. லீனாவை உடனே இந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும். லீனா, லீனா. ஏன் ஏன் என்ற வசந்த் ஏறக்குறைய கீச்சு குரலில் கேட்க, குமாரவியாசன், அது லீனாவை தேடிக்கிட்டு வந்திருக்கு என்றார். குமாரவியாசனின் குரலிலும் தோற்றத்திலும் கலப்படம் இல்லாத பீதி இருந்தது. வேலைக்காரனை விழித்து, சின்னம்மா எங்கேயா என்றார். உங்க ரூம் பக்கம்தான் போச்சுங்க. கணேஷ், என் ரூமுக்கு வரீங்களா? டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ்களையும் பார்த்துடலாம். இந்த பொண்ணை பத்தி கவலையா இருக்குது. இந்த பிசாசு உங்களுக்கு வரல, லீனாவுக்கு. உங்க ரூம் எங்க இருக்கு? மாடியா என்றான் கணேஷ். இல்ல, வீட்டுக்கு வெளியே, அவுட் ஹவுஸ்ல. ஏன்? அது இந்த வீட்டுல ராத்திரி தங்க எனக்கு. புரியுது. அதுக்கு முன்னாடி மாடியில கொஞ்சம் பார்க்கணும். மாடியிலையா? அங்க ஒன்றும் கிடையாதே. அதுல யார் இருக்காங்க? ஒருத்தரும் கிடையாதே. ஏன்? வசந்த், நேத்திக்கு அதுல 40 பேர் இருந்தாங்க. ராத்திரி ஒரே கும்மாளம். வளராதீங்க. இத பாருங்க, நான் அப்ப உளர்னேன். பேச்சத்தத்தை கேட்டுட்டு இப்ப உளரல. இந்த வீட்டுல ஏதோ ஒரு ஜீனி வேலை இருக்குது. கொஞ்சம் கால தரையில தேய்ங்க, உங்களுக்கே பரவறதான்னு பார்க்கணும். மாடி அற பூட்டினா இருக்குது. சாவி என்றான் கணேஷ். சாவி ஆபீஸ் ரூம்ல கீபோர்ட்ல கொத்துல இருக்கு. எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வேணுமா? என்ன சொல்றீங்க? நேத்து ரூம் திறந்து கிடந்தது. இருக்க முடியாது. என்ன பாஸ் இது? பிசாசு காத்ரேஜ் கம்பெனியில இருந்து வர்றதா? மிஸ்டர் வியாசன், கொஞ்சம் அந்த சாவி எடுத்துட்டு வரீங்களா? இதோ தருவிக்கிறேன். பெரிய கண்ணு, ஆபீஸ் ரூம்ல போய் 9ஆம் நம்பர் சாவி ஐயர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. உத்தரவுங்க. முதல்ல பெரிய கண்ணன்ற பேரை மாத்திடுங்க. கேட்டாலே உதறது. உத்தரவுங்க. கணேஷ் மெதுவாக மாடிப்படி ஏறினான். நேற்று ராத்திரி படிகள்தான் இப்போது வெளிச்சத்தில் சற்று கூட அச்சப்படுத்தாத படிகள். ட்ரெல்லிஸ் அமைத்த ஜன்னலுக்கு வெளியே பட்டை பட்டையாக நீல வானம் தெரிந்தது. மூவரும் அறை வாசலுக்கு வந்தார்கள். பூட்டித்தான் இருந்தது. புழுதி படிந்த சற்றே துருவடைந்த பூட்டு. கணேஷ் அதை தொட்டு பார்த்தான். இந்த அறைதானா? சாவி கொத்து கொண்டு வரப்பட்டது.
அதில் குமாரவியாசன் ஒவ்வொன்றாக முயன்று தேடி ஒன்றே ஒன்று பற்றி கொள்ள அறை திறக்கப்பட்டது. அறை ஏறக்குறைய காலியாக இருந்தது. எங்கே அந்த தட்டுமுட்டு சாமான்கள்? சுவரில் படங்கள் எங்கே? அத்தனை பெரிய பெரிய படங்களை பார்த்தேனே நேற்று. ரசம் போன கண்ணாடி எங்கே? வேற ரூம் இருக்கா என்றான் வசந்த். பாஸ், நாம நேத்து வந்தது இங்கில்ல. 2வது மாடியில அறை இது ஒண்ணுதான். இப்படியே போனா பால்கனி வர்றது என்றார் குமாரவியாசன். அறைக்கு வெளியே வந்தார்கள். அதே மாடிப்படிகள், சந்தேகமில்லை. எப்படி அத்தனை கண்டாமுண்டா சாமான்களை ஓவர் நைட் காலி பண்ண முடியும்? முடிந்தாலும் எதற்கு காலி பண்ண வேண்டும்? மற்றொரு கேள்விக்குறி. லீனாவை பத்தி தான் கவலையா இருக்கு. தோட்டத்துக்கு போனாலோ கிராமத்துக்கு போனாலோ. சின்னம்மா ஆபீஸ்ல இருக்குதுங்க என்றான் பெரிய கண்ணன். வாங்க போயிடலாம். திடீர்னு அந்த பொண்ணு வில்லேஜ் பக்கம் போயிருவா என்றார் வியாசன். 2 மாடிகளையும் கணேஷ் யோசனையுடன் இறங்கினான். வீட்டுக்கு வெளியே வந்தார்கள். நடுவில் சாலையில் நின்ற வீட்டை திரும்பி பார்த்தான் கணேஷ். இந்த வீடு புதுசா பழசா? பழைய வீடுதான். முகப்புல கொஞ்சம் இடிச்சு புதுசு பண்ணி கட்டியிருக்கோம். கைய சொடுக்கினா எப்பவாவது காணாம போயிருக்கா என்று கேட்டான். என்னது? இந்த வீடுதான். நீங்க சொல்றது புரியல. புரியலைன்னா மறங்க. அவுட் ஹவுஸ் தனியாக இருந்தது. வாசலில் படத்தில் பூசணிக்காய் நாமம் போட்டு மீசை போட்டு நாக்கை நீட்டியது. கயிற்று பாய் விரித்த வராண்டா, மூங்கில் நாற்காலிகள், குமாரவியாசன் எம்டெக் என்ற போர்டு. அறைக்குள் நுழைந்ததும் சுவரெல்லாம் முருகன் படங்கள். பழைய பழனியில் இருந்து துவங்கி கீழ் மின்னல் பாலமுருகன் வரை அத்தனை முருகர்களும். சீரடி சாயிபாபாவின் நான் இருக்க பயமேன் ஓம் என்று போட்டு ஒரு தாமிர தகட்டில் நட்சத்திரம் அரைந்து பிரேம் போட்டு மாட்டியிருந்தது. ஏர் கண்டிஷனரை சுற்றிலும். இதென்ன வேப்பில என்றான் வசந்த். இது ஒரு மாதிரி அடைப்புங்க. எதுக்கு என்றான் வசந்த். காத்துக்கு, ஆவிக்கு. கணேஷ் சுற்றிலும் பார்த்தான். காஞ்சிபுரம் குமார விகடன் காலண்டர், மேஜையின் விசிறி, டெலிபோன் எக்ஸ்டென்ஷன் எல்லாவற்றிற்கும் குங்குமம் போட்டு அவற்றின் மேல் ஓரங்களில் யூ வடிவாணி அடித்து சின்ன சின்ன மஞ்சள் துணி மூட்டைகளில் தானியங்கள். ஓரத்தில் கொசுபத்தி போல் மெலிய புகைச்சல். குமாரவியாசனும் பயந்து தனி அறையில் சகல தடுப்பு சாதனங்களுடன் வாழ்கிறார் என்பது தெரிந்தது. லீனா புத்தக அலமாரியின் அருகில் ஸ்டூல் போட்டு மேல் தட்டில் புத்தகங்களுக்கு பின்னால் இருந்து எதையோ மிக மிக ஜாக்கிரதையாக கண்ணாடி போல் வெளியே எடுத்தாள். துணியால் அதை மூடி மறைத்து மெதுவாக வசந்த் அருகில் வந்தாள். என்னது 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 என்றான் வசந்த் நடுக்கத்துடன். குபுக்கென்று ஓர் அணில் பாய்ந்து ஓடியது. ஏமா குழந்தை, ஏற்கனவே என் நரம்புகள் எல்லாம் சிட்டி பாபு 3 மணி நேரம் வாசிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இது வேறையா? லீனா குமரா குமரா என்று தேடினாள். குமரன் யாரு? அணிலுக்கு பேரு. என் ஃப்ரெண்டு. கணேஷ் மேஜையடியில் தீவிரமாக அணிலை தேடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். லீனா, மிஸ்டர் குமாரவியாசன் 2 பேரும் வரீங்களா? கொஞ்சம் நான் சொல்றது கேட்குறீங்களா? இருவரும் கணேஷின் அருகில் வர லீனா, தோ அந்த அலமாரிக்கு பின்னாலதான் போயிருக்கு என்றாள். இத பாருங்க, நானும் வசந்தும் நேத்து ராத்திரி தோட்டத்துல ஒரு காட்சியை பார்த்தோம். இது என்னன்னு புரியல எங்களுக்கு. அந்த காட்சிக்கு சரியான காரணமோ விளக்கமோ இல்லை. இது பிசாசுன்னு சொன்னா அதை நம்பலாம் போலத்தான் தோணுது. இருந்தாலும் அதை பூரணமா நம்புறதுக்கு முந்தி எனக்கு உங்க 2 பேரையும் கொஞ்சம் கேட்கணும். லீனா, நீ எப்பவாவது தோட்டத்துல ஒரு பெண்ணை பார்த்திருக்கையா? ஒரு பெண் உருவத்தை? இல்ல. எங்க இந்த குமார்? நீங்க மிஸ்டர் வியாசன் பார்த்ததில்ல? ஒரு தடவை கேட்டிருக்க. எப்ப? சொன்னனே, 2 வருஷம் முந்தி கிராமத்துல பார்த்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் நடந்தது. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கா? இருக்கு. அப்புறம் ஒரு கேமரா? இருக்கு. எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி அதை சுட்டு பார்க்கணும். பாஸ் என்றான் வசந்த். இன்னைக்கு ராத்திரி நாம 4 பேரும் அங்க போகலாம். வரீங்களா? எங்க என்றாள் லீனா. அரச மரத்துக்கு. லீனா எதுக்கு என்றார் குமாரவியாசன். லீனா வந்துதான் ஆக வேண்டும். நேத்திக்கு நாங்க பார்த்த அந்த பெண் உருவம் அசல் லீனா மாதிரியே இருந்தது. இன்னைக்கும் அது வர்றதா பார்க்கலாம். வரும்னு தான் தோணுது.
வந்தா முதல்ல அது ரூபமா அரூபமானு தெரியணும். அத துப்பாக்கியால சுட்டு பார்க்க போற. அப்புறம் போட்டோ புடிச்சு பார்க்கணும். என்ன மாதிரியா என்று 2 கைகளையும் மார்பில் தொட்டு கேட்டாள் லீனா. ஆமா. அப்ப நிச்சயம் பார்க்கணும் சித்தப்பா. ச்சே, வளராது லீனா, நீ வரக்கூடாது, உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க என்றான் கணேஷ். அவ வர்றது எனக்கு சரியா படல. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு திகீர்ங்குது. அப்ப அவ தனியா இருந்தா. இப்ப கூட 3 பேர் இருக்க போறோம். 2 பேர் என்றான் வசந்த். டோன்ட் பி சில்லி வசந்த், நீயும் வரணும். நான் பார்த்தாச்சு. மறுபடி பாரு. எதுக்காக பாஸ் என்ன போட்டு இப்படி உபத்திரவப்படுத்துறீங்க? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் லீனா அந்த அணிலை தேடும் ஆர்வத்தில் தான் இருந்தாள். அவர்கள் பேசியதை கவனிப்பவளாகவே தெரியவில்லை. மிஸ்டர் வியாசன், நீங்க பயப்படாதீங்க. அவளுடைய பத்திரத்துக்கு நான் உத்தரவாதம். எனக்கு என்னவோ விஷ பரீட்சையா தெரியறது. லீனா, நீ வரியம்மா? நிச்சயம். எங்க? ராத்திரி அரச மரத்துக்கு. சரி. எங்கிருக்கியா நீ குமரு? அணிலை லபக்கென்று பிடித்து விட்டாள். தன் கை குட்டையை எடுத்து அதை ஒரு சின்ன பொட்டலமாக கட்டினாள். லீனா, ப்ளீஸ், அதை விட்டுரு, கொன்னுடாத என்றார் குமாரவியாசன். அவள் கவனிக்காமல் அந்த துணி பொட்டலத்தை பந்து போல் போட்டு பிடித்து கொண்டே சென்றாள். அவள் போன திக்கை பார்த்து கொண்டிருந்தவர், சித்திரவதை பண்ணிடுவா, அத இடுக்கியை எடுத்து நகத்தை ஒவ்வொன்னா பிடுங்குவா. அப்புறம் கண்ண சொல்லாதீங்க, ஏற்கனவே நான் ஜெல்லி. குமாரவியாசன் ஒரு ஃபைலை எடுத்து கணேஷிடம் கொடுத்து, இதுல எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, சாவகாசமா பார்த்து கொடுத்துடுங்க என்ன என்றார். சரி, நான் வரட்டுமா? நீங்க உங்க அறைக்கு போறீங்களா? 10:30க்கு சமையல் ஆயிடும். இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? 8 பேர். அந்த மாடி ரூம் சாவியை மறுபடி தரீங்களா? தாராளமா என்று ஒற்றை சாவியை பிரித்து எடுத்து கொடுத்தார். சரி, நான் வரட்டுமா? 10:30க்கு சந்திக்கலாம். கணேஷ் அறைக்குள்ளே யோசித்தவாறு உட்கார்ந்திருக்க வசந்த் அந்த பத்திரங்கள், பவர் ஆஃப் அட்டார்னி, எஸ்டேட் டியூட்டி காகிதங்கள், இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட்டுகள், முனிசிபாலிட்டி கடிதங்கள், தஸ்தாஜுவேஜுக்கள், கலெக்டர் ஆபீஸ் கடிதங்கள் என்று ஒவ்வொன்றாக பார்த்தான். பர்ஃபெக்ட் பாஸ், சொத்து இவளுக்கு வந்து சேர்ந்தே ஆகணும். அப்போ இந்த ஆசாமிக்கு சொத்து வேண்டாம், அப்படித்தான் தோணுது. பின் எதுக்காக? எதுக்காக என்ன? கணேஷ் மௌனமாக யோசித்தான். இல்ல பாஸ், இவர் இல்ல. லீனாவ ஏன் இன்னைக்கு ராத்திரி வரக்கூடாதுன்னு பிடிவாதமா சொன்னார்? நிஜமாவே 2 வருஷத்துக்கு முந்தி நடந்தது திரும்ப நடந்துட போறதோடு பயமா இருக்கலாமே. 2 வருஷம் முன்னாடி அது நிஜமாவே நடந்தது என்கிற பட்சத்தில் நீங்க ஏன் ஃபண்டமெண்டல குடாயிறீங்க? உங்களுக்கு வியாசர் மேல சந்தேகமா? சொல்லுங்க. ஆமாம், அந்த ஆள் தான் வேஷம் கட்டிக்கிட்டு காத்துல ஜிவ்வுன்னு பறக்கிறாரா? ச்சு, அது எப்படி சாத்தியம்? கண்ணால பாத்தீங்கல்ல, நிஜமா ஃபுல் சைஸ் பிசாச. எனக்கு மறுபடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு முந்தி அறை, மாடி அறையில் மறுபடி தனியே சோதனை செய்த போது அங்கே எதுவும் ஒளிந்திருப்பதாக தெரியவில்லை. காலி அறை. நீங்க என்ன தேடுறீங்க? மறைமுகமா லவுட் ஸ்பீக்கர் மைக் இப்படியா? ஆமாம், சுத்தமா கிடையாது. இப்ப என்ன செய்யலாம்? டவுனுக்கு போயிட்டு வரலாம். அது என்ன பேர் சொன்ன? நெப்பூர் ஊராட்சி ஒன்றியம் அவர்களை வரவேற்றது. எலெக்ஷனுக்கு உரிய அறிகுறிகள். அருகில் இருந்த 5 பைசா கோலி அரசியல் தலைவர் காலி என்று கரிக்கட்டி வாக்கியத்தில் தெரிய, டென்ட் கொட்டகை ராத்திரி ஷோவின் அலுப்பில் தூங்கிக் கொண்டிருக்க, உடனே கரும்பு வயல்கள். நெப்பூர் கூட்டுறவு கரும்பாலைக்காக மத்திய நாட்டிய அடிக்கல்லின் நிழலில் ஒரு நாய் உறங்கிக் கொண்டிருந்தது. உள்ளே சென்றதும் பஞ்சாயத்து அலுவலகத்தின் அருகே, வேளாண்மை அலுவலகத்துக்கு அருகே ஒரு மாட்டை வீழ்த்தி மரத்தடியில் ஆடம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆணி சற்று ஆழமாக பதிந்து மாடு புரண்டு லாட சாதனங்களை எல்லாம் தூக்கி அடித்தது. கார் நின்றது. கிராமத்து சிறுவர்கள் 40-50 பேர் ஆரவாரத்துடன் அவர்களை சூழ்ந்து கொள்ள, லீனா, நான் காருக்குள்ளேயே இருக்கேன், நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க கணேஷ் என்றாள். கணேஷும் வசந்தும் இறங்கினார்கள். தாழ்ந்த பெட்ரோமாக்ஸ் 2.5 வருஷத்து புகை படர்ந்த கூரை, கருப்பு ஒட்டடை கடையில் நின்று, யோ 2 டீ கொடு என்றான் வசந்த். பாய்லரில் தொங்கிய பையை வெந்நீரில் நனைத்து 1-2 ஸ்பூன் பால் விட்டு பள பள என்று மிதக்க டீ வந்தது.
உங்க பேரு? கருணாகரனுங்க. கருணாகர, அதோ பாரு தூரத்துல அந்த பங்களா தெரியுதா உங்களுக்கு? தெரியுங்களா? பெரிய மனுஷங்க வீடு. 2 வருஷத்துக்கு முந்தி அங்க சவுந்தர பாண்டியங்கிற பையன் காணாம போயிட்டான், பேய் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்ல? இல்லைங்க, நானே பேயை பார்த்தனுங்க. கணேஷ் அதை கவனிக்கவில்லை. வேறு திசையில், வசந்த் அங்க பார் என்ற காரின் திசையில் காட்ட, வசந்த் மை காட் என்று அலறினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.